நேத்திக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சமைக்கிறது தான் பெரிய பிரச்சனை நம்ம லேடிஸ்க்கு. மற்ற பிரச்சனையெல்லாம் கூட சமாளிச்சிடலாம், அந்த சமையல் பிரச்சனை மட்டும் சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருப்பேங்க. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் எப்படி என்னை நம்பி நான் செய்கிற பொங்கல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வந்தீங்களோ அந்த மாதிரி தாங்க. நம்பிக்கை தானேங்க வாழ்க்கை எல்லாமே. நம்புறது மட்டும் இல்லைங்க, நிஜமாகவே இந்த பொங்கல் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கல்யாணத்துக்குலாம் போனோம்னா கல்யாண வீட்டிலலாம் போடுவாங்க பாருங்கள் பொங்கல், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரியே இருக்குங்க இந்த பொங்கல், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் கூட அந்த மாதிரி போயிருந்தப்போ அங்கே சமைச்சவர் ஒருத்தர் சொன்னது தாங்க இது. இதுக்கு முன்னாடி செஞ்சுருப்பாங்க, அது வேறு மாதிரி செய்வாங்க, அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. இப்போ செய்கிற இந்த பொங்கல் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அரிசி ஒரு பங்குனா அரை பங்கு வந்து பழுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுட்டு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைங்க. நம்ம நார்மலாக பிரியாணி, பிரிஞ்சி, வெஜிடபிள் ரைஸ் இதெல்லாம் செய்கிறப்போ வந்து 1க்கு 2ன்னு தண்ணி வைப்போங்க. பொங்கலுக்கு மட்டும் 1க்கு 3ன்ற மாதிரி வைங்க, அப்போ தான் நல்லா இருக்குங்க. வடைக்கு பருப்பும் ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. கல்லில் போட்டு ஆட்டினோம்னா அந்த வடையோடைய டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ யாரும் ஆட்டுக்கல்லாம் போட்டு ஆட்டுறது இல்லைங்க, அதுக்கு டைமும் இருக்கிறது இல்லைங்க. நமக்கு ரொம்ப பரபரப்பாக ஓடின்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆட்டுக்கல்ல அம்மியில் அரைக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து ஹெல்த்தும் நிறைய பாதிப்பு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நிறைய குறைய ஆரம்பிச்சிச்சுங்க. அதில் ஆட்டி செஞ்சு பாருங்கள், அதனுடைய டேஸ்ட்டே தனியாக தான் இருக்குங்க. நம்ம வீட்லேயும் இருக்குங்க, எப்போயாவது ஒரு டைம் ஆட்டுவாங்க, எல்லா டைமும் ஆட்டி செய்ய முடியாதுங்க, டைம் இருக்கிறது இல்லைங்க. இங்கே பருப்பு கூட நல்லா வந்துடுச்சு பாருங்கள் சாம்பாருக்கு. இந்த பொங்கலை வந்து நீங்கள் நார்மலாக எல்லா டைம்லேலாம் செஞ்சிடாதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் நிறையவே சாப்பிட்டு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சண்டே அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற நாளெல்லாம் ஆஃபீஸில் போயிடுவாங்க, சண்டே ஆனால் கூட வீட்டில் இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த பொங்கலை செஞ்சு கொடுக்கலாங்க இந்த சண்டே டைமில். அதுவும் தலை குளிச்சுட்டு காலையில் இந்த பொங்கல், சாம்பார், அதுவும் வடையெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு தூக்கம் வருங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க இந்த பொங்கலை சாப்பிட்டு வீட்டிலே தூங்கி இருந்துருவாங்க. வீட்டில் இருந்த மாதிரியே இருக்கவங்க, அவங்க ரெஸ்ட் எடுத்த மாதிரியே இருக்கவங்க, நமக்கு என்னமோ அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்த மாதிரி அந்த ஃபீலிங்கே இருக்கும். சண்டேயில் கூட நம்மளை விட்டு வெளியே எங்கேயும் போகல அப்படின்ற மாதிரி. கொஞ்சமாக கடுகு, சீரகம் எல்லாம் தாளித்து ஒரு 2 காஞ்ச மிளகாய் போடலாங்க. ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்கிறப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் அதனுடைய காரம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறாங்க. இந்த கருவேப்பிலை வந்து நம்ம மாடி தோட்டத்திலேருந்து எடுத்துன்னு வந்த கருவேப்பிலை தாங்க. கருவேப்பிலை எல்லாம் கடையில் வாங்கிறது கிடையாதுங்க. நம்ம வீட்டிலே வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கோங்க. காய்கறி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து அதிலேருந்தே எடுத்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள். சும்மா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வந்து புளியை கரைச்சி ஊற்றலாங்க. நிறைய ஊற்றினோம்னா சாம்பார் வந்து ஒரு மாதிரி புளிப்பாயிடுங்க, அது வந்து பொங்கலுக்கு செட் ஆகாதுங்க. இதே நம்ம சாதத்துக்கெலாம் சேர்த்து சாப்பிட்ணுன்றப்போ கொஞ்சம் புளி சேர்த்து ஊற்றலாங்க. அது கூட தக்காளி வந்து நீங்கள் அந்த பெங்களூர் தக்காளி, அந்த கடையில் வாங்குகிற தக்காளி எல்லாம் போட்டிங்கன்னா புளி கொஞ்சமாக ஊற்றலாங்க. அப்படி இல்லை நாட்டு தக்காளி போடுறீங்கன்னா அந்த புளி கூட ஊற்ற வேண்டியது இல்லைங்க. இந்த சாம்பாரில் அந்த நாட்டு தக்காளியே நல்லா புளிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வந்து மாடி தோட்டத்துலேருந்து எடுத்துன்னு வந்த நாட்டு தக்காளி தான் போட்டிருக்குங்க, அதனால தான் நான் புளி ஊற்றலைங்க இதில். இங்கே பழுத்தம்பருப்பு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பழுத்தம்பருப்பை வேக வச்சுட்டு அது நல்லா 3/4 வேக்காடு வெந்த பிறகு அதுக்கப்புறம் அரிசி போட்டு வேக வைங்க. ரெண்டும் ஒன்றா போட்டு வேக வச்சோம்னா அந்த பொங்கலோடைய அந்த ஸ்ட்ரெச்சர் வராதுங்க, அப்படியே குழஞ்ச மாதிரி ஆகிடும். இங்கே வடைக்கு ஆட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அது கூட இந்த வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அது வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் பொடியாக இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க, அது பருப்போடு செய்கிறப்போ நல்லா இருக்குங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். எப்பயும் கடலப்பருப்பு ஒரு வடை செய்கிறப்போ வந்து அந்த சோம்பு கொஞ்சம் சேர்த்து செய்யுங்க, ஜீரணத்துக்கும் நல்லதுங்க. அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க அந்த வடைக்கு. ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேங்க. வாரத்துக்கு ஒரு டைம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு அது தேவைப்படுறப்போ எடுத்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே போடுறீங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சும் அந்த பருப்பு அரைக்கிறேன் இல்லைங்களா அப்பயே சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அப்படி இல்லை நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு கலர்றப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க.
வடைக்கு பருப்பு ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பொங்கலுக்கு பருப்பு கூட வெந்துடுச்சு பாருங்கள். இந்த பொங்கல் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட்டு கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றது. பொங்கல் வந்து நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு தாங்க. ஆனால் வந்து அது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா அன்ஹெல்த்தி தாங்க நமக்கு. அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது. அந்த மாதிரி நல்ல ஹெல்த்தி தாங்க. ஆனால் அதில் வந்து நெய்யெல்லாம் கொஞ்சம் நம்ம பொங்கல் செய்கிறனால கொஞ்சம் அதிகமாக தான் நெய் சேர்த்து சமைப்போங்க. அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது கிடையாது. கொஞ்சம் லிமிட்டாக எடுத்துக்கலாம். அதாவது வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி பொங்கல், இந்த வடை இதெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ரெகுலராகவே எடுத்துக்கூடாதுங்க. அந்த மாதிரி நெய் கம்மியாக ஊற்றி, ரொம்ப கம்மியாக ஊற்றி செஞ்சாலும் வந்து அது டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக நெய் ஊற்றி செஞ்சால் தான் பொங்கல் வந்து நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லா வருங்க. அந்த மாதிரி செய்கிறப்போ வாசனையும் நல்லா இருக்கும். எப்பயுமே ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஆயில் ஐட்டம்லாம் குறைச்சி சாப்பிட்றது தான் நமக்கு நல்லதுங்க. அதுக்குன்னு சாப்பிடவே கூடாதுலாம் நம்மளால் இருக்க முடியாதுங்க, சொல்லவும் முடியாதுங்க. அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கலாங்க. எப்போவாவது ஆசைப்படுறப்போ வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. மற்ற நாள்லாம் வந்து அந்த கருப்பு கவுனி கஞ்சியோ இல்லை இட்லி கூட கொஞ்சம் காய்கறி பொரியல் வச்சு கொஞ்சம் பழங்கள்லாம் அதிகமாக எடுத்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழலாங்க. பொங்கல் கூட நல்லா வந்துடுச்சு பாருங்கள். பருப்பும் வந்துடுச்சு, அரிசி போட்டோம் இல்லைங்களா, அதுவும் நல்லா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா குழைய வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, ஜீரகம், மிளகு, எப்போவுமே நீங்கள் பொங்கல் செஞ்சாலும் இந்த மெத்தடில் செஞ்சாலும் சரி, வேறு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாலும் சரி, பொங்கல் செஞ்சிங்கன்னா அதில் பெருங்காயம் சேர்க்காமல் எப்பயுமே பொங்கல் செய்யாதீங்க. ஜீரணத்துக்கும் நல்லதுங்க. அந்த பொங்கலுடைய ஸ்மெல்லு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த நெய், பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிக்கிறதுல நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க பொங்கல். இன்னும் ஒரு பிடி சேர்த்து சாப்பிட்லாமான்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொங்கல். செஞ்சு பாருங்கள் ஒரு முறை, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏற்கனவே நம்ம பொங்கல் வேக வைக்கிறப்ப அந்த அரிசி பழுத்தம் பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சு இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலை போட்டு அதிலே வேக வச்சுருக்குங்க. இப்போ தாளிக்கிறப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை வந்து கருக விடாமல் அந்த நல்ல பதமாக வறுத்து கொட்டினோம்னா நல்லா இருக்குங்க. பெருங்காயம் சேர்க்கறது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து கொட்டினோன்னு வச்சுக்கோங்க. கொட்டிட்டு வந்து அப்படியே திறக்கக்கூடாதுங்க. அப்படியே ஒரு நிமிஷம் மூடி விட்டு அதுக்கப்புறம் எடுத்து கிளறி விட்டோம்னா பொங்கல் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும். பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பொங்கல். சாப்பிட்றதுக்கு அதை விட ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, பொங்கலும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வடையே போட்டு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வடை தான் செய்ய போகிறோங்க இன்றைக்கி. உளுந்து வடை கூட சூப்பராக இருக்குங்க இதுக்கு செஞ்சோம்னா. அது இன்னொரு நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவாக கொடுக்குறேங்க, உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. அது கூட ரொம்ப அப்படியே மொறுமொறுன்னு வருங்கன்னு. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செஞ்சோம்னா அந்த உளுந்து வடை அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க. நல்லா மணக்க மணக்க பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு வாசனை. அந்த நெய், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அது கூட பெருங்காயம்லாம் போட்டு கருவேப்பிலெல்லாம் அப்படியே பச்சையாக தாளித்து கொட்டியிருக்கோம் இல்லைங்களா, அவ்வளோ வாசனையாக இருக்குங்க பொங்கல். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரெச்சராக சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் தான் பொங்கல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அதுவும் சூடாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொங்கல்லாம். ஆறிட்டாவது கொஞ்சம் கட்டியாகிடுங்க பொங்கல். அப்படியே செஞ்சு இந்த மாதிரி சூடாக சாப்பிட்ணும். இன்றைக்கி செய்கிற டிஃபனை வச்சு நாளைக்கும் பிளான் பண்ணிவிட்டேங்க என்ன டிஃபன் செய்கிறதுன்னு சொல்லிட்டு. அது நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. கொஞ்சம் யோசித்து செஞ்சோம்னா இந்த வேலையே நமக்கு ஈஸிங்க. சமைக்கிறது ஒரு பெரிய வேலையாகவே தெரியாதுங்க. பொங்கல், சாம்பார், வடை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இதையெல்லாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ஆரோக்கியமும் மிஞ்சுங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, சேனலை இதுவரைலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையிலே சூப்பரான டிஃபன் ரெடி ஆகிடுச்சிங்க. எப்போவும் தோசை இட்லி அந்த மாதிரியே செஞ்சுன்னு இருக்காதுமா, வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி செய்கிறப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு சந்தோஷம், நமக்கும் ஒரு திருப்தி இருக்குங்க. தேங்க்யூ.